அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு கடவுளே தடுத்தாலும் ஏ கிளாஸ் யோகம் உலக புகழ் பெற போகும். மேசராசி 11/11/2025 முதல் குரு அதிசார வக்ர பெயர்ச்சி பலன்களா மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது, கடகத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது நவம்பர் மாதம் 11ஆம் தேதியான அன்று கடக ராசியிலேயே வக்ரம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக கிரகங்கள் நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதே போல் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன், கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்களில் தன்னிகரற்ற தெய்வீக சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டு திகழக்கூடியவர் குரு பகவான். குருவிற்கு தேவகுரு, ஆச்சாரியன், பொன்னன், பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டு. நவகிரகங்கள்ல அதிசாரம், வக்ரம் ஆகிய கதிபேதங்களால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு 30 முக்கோடி தேவர்களுக்கும், மகரிஷிகளுக்கும், முனிவர்களுக்கும், தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியன் ஆவார். வேதங்களினால் பெருமை பெற்ற அந்தணர்களுக்கும், பசுக்களுக்கும், ஆன்மீக சக்தியைக்கும் நாயகன் குரு பகவான். வியாழன் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது. ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றுள்ளவர்கள் வாழ்க்கையில் நல்ல கல்வி, குடும்ப வாழ்க்கை, ஒழுக்கம், நேர்மை, தெய்வ பக்தி, உத்தியோகம், வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள். உலக புகழ் பெற்ற மேதைகள், பிரம்மத்தை அறிந்த ஞானிகள், இறைவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களின் ஜனனகால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தார் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை காணலாம். வேதம் அறிந்த பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் அதிபதி கிரகம் இவரே. ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையினால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு பகவான். அதே போல தாய் நாட்டின் நலனுக்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்த உத்தமர்கள், வீரர்கள் மற்றும் புகழ் பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும். ஜனன கால ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம், விவேகம், வீரம், தன்னடக்கம், உத்தமமான மனைவி, நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள், நியாயமாக நடக்கும் முதலாளிகள், பிரசித்தி பெற்ற தீர்த்ததல தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வார்கள். கலத்திரஸ்தானத்தில் குரு பகவானின் சுப பார்வை இருந்திருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளும் பெற்று பெருமை அடைவார்கள். பணத்தாலும் பதவிகளாலும் அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதியையும் மன நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குரு பகவானால் மட்டுமே கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது கடகராசியில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலைகள் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் மேசராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மேசராசினியர்களுக்கு தற்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரம் பெறுவதால் கைகள்ல பணப்புழக்கம் நிறைந்து இருக்குங்க. சிறு சிறு உடல் உபாதைகளினால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலே ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இவ்வளவு நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பது மட்டுமில்லாமல் மன நிம்மதியும்
மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த குரு பகவானுடைய அதிசார வக்ர பெயர்ச்சி அமைய இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அடிக்கடி குடும்ப பிரச்சனைகளால் மனதில் டென்ஷன் உண்டாகி வந்த நிலையில் இனி வரும் காலங்கள்ல அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. சுமார் ஒரு வருட காலத்திற்கு திட்டமிட்ட செலவுகள் செய்து குடும்பத்தில் நன்மையே ஏற்பட இருக்கு. புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆவணங்களை சரிவர படித்து பார்த்து கையெழுத்திடுவது மட்டும் போதுமானதாக அமைகிறது. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த 11/11/2025 பிறகு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குரு பகவானுடைய அதிசார வக்ரத்திற்கு பிறகு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குடும்ப கவலைகளினால் அலுவலகத்தின் அன்றாட பணிகள்ல மனதை செலுத்த முடியாமல் அவதியுற்றிருந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. காரணம், குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்க இருக்கு. சக ஊழியர்களிடம் சந்தேகத்தால் உங்களுக்கு மன நிம்மதியை இழந்து வந்த உங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சக ஊழியர்களை நீங்கள் சந்தேக பார்வையிலிருந்து நீக்க இருக்கீங்க. அவர்கள் உங்களுக்கு முழு உறுதுணையாக இருக்காங்க. பிறருடன் பழகுவதில் உங்களுக்கு பொறுமை மிக மிக அவசியங்க. சக ஊழியர்களின் சொந்த பிரச்சனைகள்ல நீங்கள் தலையிடாமல் மட்டும் இருந்தால் போதுமானதாக இருக்கிறது. மேலதிகாரிகளுடன் அலுவலக கடமைகள் பற்றி விவாதிக்கும் போது சாதுரியம், கடமைகள் பற்றி விவாதிக்கும் போது சாதுரியம், கட்டுப்பாடு அவசியங்க. சில தருணங்கள்ல நிதானத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் பொறுமையாக நிதானமாகவும் இருந்தாலே போதுமானதாக அமைகிறதுங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் கிடைத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஆழ்த்த இருக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் விலை உங்களுடைய சரக்குகளுக்கு கிடைக்க இருப்பது மன ஆறுதலை தர இருக்குதுங்க. இதனால் லாபம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறதுங்க. அதனால் இந்த தருணங்கள்ல உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கு சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள இருக்கீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசிரியர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுடைய வீடு தேடி வந்து வாய்ப்புகள் கதவை தட்டும். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக நீங்கள் உலக புகழ் பெற போகிறீர்கள் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இதன் காரணமாக இந்த குரு பகவானுடைய அதிசார வக்ர பெயர்ச்சியின் காரணமாக மேசராசிரியர்கள் கடவுளை வந்து தடுத்தாலும் ஏ கிளாஸ் யோகமாக பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. உங்களுக்கு நன்மை பல ஏற்பட இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வதே மிகவும் அவசியங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுப்புகளும் பதவியும் கிடைக்க இருக்குதுங்க. இவற்றை சரிவர செய்து முடிப்பதன் காரணமாக கட்சியில் நல்ல ஒரு பதவியை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு ஆதரவும் கிடைக்க இருப்பதே மன ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. விளைச்சல் அதிகரிப்பதால் லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க. இதனால உங்களுடைய விவசாயத்திற்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் நீங்களே வாங்கக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரை
பொறுத்தவரை குடும்ப நலனுக்கு பொறுப்பேற்கக்கூடியவர் குரு பகவானும் சுக்கிரனும். இவர்கள் இருவரும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் உங்களுக்கு குடும்பத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த தருணங்கள் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இக்காலகட்டத்தை பொறுத்தவரை மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமை மாலை நேரம் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ வழக்கமாக ஏற்றி வரும் தீபத்துடன் மண் அகலில் பரிகார தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.